ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு தோரன் தான் பார்க்க போகிறோம். முருங்கை தலையும் அதே மாதிரி பலாக்கொட்டையும் வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டான இந்த தோரன் சாப்பாடில், சூடு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பலாக்கொட்டை கிடைக்கும்போது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒரு தோரன் தான் இது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ பலாக்கொட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு தட்டு முருங்கைத்தலை நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி பலாக்கொட்டை நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு சின்ன பீஸாகிட்ட கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இதனோட தோலெல்லாம் மாற்றி பாருங்கள், இந்த சைஸில் தான் நம்ம தோரனுக்காக ரெடி பண்ணி எடுக்கலாம். இதுவும் நமக்கு வாஷ் பண்ணி எடுக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட ஜார்லேக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கு. அதே மாதிரி காந்தாரி மிளகு, இது கேரளாவில் இருக்கிற ஒரு மிளகு தான் காந்தாரி மிளகு, நல்ல காரமான மிளகா தான். உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தியிருக்கு. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. பெரிய சைஸில் ஒரு பூண்டும் அதே மாதிரி சின்ன சைஸில் ஒரு பூண்டும் சேர்த்தியிருக்கு. கருவேப்பிலையும் நான் சேர்த்தியிருக்கு. இது ஒன்று க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காயோட சேர்த்தி இதே மாதிரி லைட்டாக ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இனி ஒரு கடாயிலேக்கு நம்ம கழுகி எடுத்துகிட்டு வந்தால் பலாக்கொட்டை சேர்க்கலாம். பலாக்கொட்டை சேர்த்தியதுக்கப்புறமா நமக்கு அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கை வச்சு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது 2 விதத்தில் செய்யும். கடுகு தாளித்து கூட செய்யும். ஆனால் இன்றைக்கி நம்ம கடுகு தாளிக்காமல் தான் செய்ய போகிறேன். இந்த தோரன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. கை வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக தண்ணியும் தேவையான உப்பும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ மிக்ஸியோட ஜார்லேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுகி அந்த தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கு பின்னாடி வேக வச்சு எடுக்கலாம். இந்த பலாக்கொட்டை நல்ல பலாக்கொட்டையாக இருந்தது, சீக்கிரம் வெந்து வருന്ന பலாக்கொட்டை தான். அதனால் இது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. நல்லா ஒன்று குதித்து வந்த போது இது கரெக்டாக பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தது. இனி இதிலேக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் முருங்கைத்தலை சேர்க்கலாம். முருங்கைத்தலை அப்படியே சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ முருங்கைத்தலை நான் சேர்த்திருக்கு. இனி நமக்கு மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு பின்னாடி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா முருங்கைத்தலையும் நல்லா கரெக்டு பாகத்தில் வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம முருங்கைத்தலையும் பலாக்கொட்டையும் எல்லாம் வெந்து கரெக்டாக அதில் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா டேஸ்டியாகிட்டு வந்துடுச்சு. இது நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியில் இதிலேக்கு இப்போ கூட உங்களுக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். ஆனால் நான் கடுகு தாளித்து சேர்க்கறதில்ல. இதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதிலேக்கு சேர்க்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோரனுக்கு. சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு தோரன் தான் இது. இதனோடு கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் சம்மந்தி தான். கட்டி சம்மந்தி, கேரளா ஸ்பெஷல் கட்டி சம்மந்தி. அதனோட வீடியோ நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தது நம்ம சேனலில். அதனோட லிங்கை இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். பலாக்கொட்டை கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.